தரணி முருகேசன் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக நிர்வாகியின் சமூக வலைதள வீடியோவால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் இருந்து சென்னையை நோக்கி விழிப்புணர்வு பேரணியாக செல்லவிருந்தனர். அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்ட பாஜக மகளிர் அணியினர் கேணிக்கரை 4 ரோடு சந்திப்பில் இருந்து கிளம்ப தயாராக இருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த கேணிக்கரை போலீசார் அந்த பேரணியில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை எனவும், இங்கிருந்து கிளம்பி சென்றால் உங்களை கைது செய்வோம் எனவும் கூறினர். காவல்துறையினரின் பேச்சை மீறி பேரணியில் கலந்து கொள்வதற்காக தயார் நிலையில் இருந்த வாகனத்தில் ஏற முற்பட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை வழி அனுப்ப வந்த மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையிலான நிர்வாகிகள் 8 பேரையும் கேணிக்கரை போலீசார் கைது செய்தனர். இதில் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றும்போது சேலையில் கைப்பட்டு இழுத்ததால் இதனை தட்டி கேட்ட பாஜக அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் என்பவர் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து பெண் காவல்துறை சார்பு ஆய்வாளரிடம் அத்துமீறி நடந்து கொண்டது என்பது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கேணிக்கரை போலீசார் சண்முகநாதன் மீது வழக்கு பதிவு செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து ராமநாதபுரம் பாஜக அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். இன்று லட்சக்கணக்கில் அணிதிரண்ட பாஜக தொண்டர்களை சிதறடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஒன்று சேர விடாமல் லட்சக்கணக்கான காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய திமுக அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. இன்று ஏராளமாக பெண்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது ஆங்காங்கே ஆட்டோவில் வாகனங்களில் வந்த பெண்களை வழிமறித்து அடித்து துரத்தி இருக்கிறார்கள். வழியெடுப்ப வந்த எங்களை ஆங்காங்கே பாதியில் விரட்டிவிட்டு மீதி இருந்த ஒரு சிலரை மட்டும் அரெஸ்ட் செய்து கைது எண்ணிக்கையை குறைத்து காண்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த அநாகரிகமான வேலையை காவல்துறை செய்திருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதற்கு மாற்று, இந்த அராஜக போக்கின் மாற்று, காவல்துறையை உண்மையான காவல்துறையாக மாற்றி நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பாஜக அரசு ஒன்றுதான் முடியும். தமிழகத்தில் 2026 நடக்க இருக்கின்ற தேர்தலில் பாஜகவை மக்கள் ஆதரிப்பதன் மூலம் அண்ணன் அண்ணாமலை அவர்களை மாநிலத்தின் முதலமைச்சராக ஆக்குவதன் மூலமாக இந்த அரசை, திமுக அரசை, கையாளாகாத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாக மக்கள் நீதி கேட்டு பேரணி செல்லக்கூடிய இந்த பெண்கள் இன்று அடக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் அன்றுதான் தீர்வு சொல்ல முடியும். பெண்கள் பெண்மை வாழ்கவன கூத்திடுவோமடா என்றான் பாரதி. அந்த பெண்மையை கேவலப்படுத்தி இருக்கின்ற, பெண்ணின் சாபத்திற்கு ஆளாயிருக்கின்ற இந்த திமுக அரசு ஒழிய வேண்டும். இந்த திமுக கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக அரசியலிருந்து பிடியேறியப்படும் நாள் விரைவில் வர வேண்டும். அதுவரை பாஜகவினுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். காலேஜிலே கற்பழிச்சு போறாங்க. அதை தட்டி கேட்க நாடு இல்லை சார். இங்க நாட்டுல அதை தட்டி கேட்க நாடு இல்லை. அதை போராட அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி அரசு தொடர்பு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல என்னென்னா, அவர் என்னட்ட அனுமதியும் பெறலை. அவருடைய நடவடிக்கை சரியில்லாமல் அவரை கட்சியை விட்டு நான் எடுத்துட்டேன். அவர் மாவட்ட செயலாளர் இல்லை. அவர் தரணி முருகேசன் என்பவருக்கு செம்பு தூக்கிக்கிட்டு அலைகிறார். அதுக்கு நான் பொறுப்பில்லை. அவர் அரசு தொடர்பில் அவர் கிடையாது. அதை நீக்கம் பண்ணியாச்சு. அவர் இல்லை. இந்த தரணி முருகேசன்கிறவர் காவல்துறையை அவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிச்சிருக்கார். அது கஞ்சாக்காரனுக்கு உடந்தையாக போகிறாங்க, கடத்தல்காரனுக்கு உடந்தையாக போகிறாங்க, திமுகவின் கைக்கூலியாக இருக்காங்க அப்படின்னு தவறான வார்த்தைகளால் பேசியிருக்காரு. அதில் நான் முரண்படுறேன். ஏன்னா இங்கே அந்த எஸ்ஐ மேடம், அருள் மேடம்லாம் ஆனஸ்ட் ஆஃபீஸர், அந்த இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட், கேணிக்கிற இன்ஸ்பெக்டர் ஆனஸ்ட் ஆஃபீஸர், ஏஎஸ்பி ஆனஸ்ட் சிம்ம சொப்பனம், அதே மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் அதை விட சிம்ம சொப்பனமாக
ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறவன் பூரா ரவுடிசம் திருடன் அனைத்து பேரும் ஊரை விட்டு காலி செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வந்து ஒரு கடமை அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை வந்து தவறான அவருடைய சொந்த ஹைலைட்டுக்காக தவறு பண்றாரு. ஒரு மாவட்ட தலைவருங்கிறவர் ஒரு என்ன பண்ணணும், முதல்ல வந்து அனுமதி கொடுக்குறாங்க, அனுமதியை வந்து காவல்துறை மறுக்குது. அப்போ ப்ரொசீடிங் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரொசீடிங்கில் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு மாவட்ட தலைவர். அதை மறுத்து வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறார். இவங்க போகணும் இல்லை, மகளிர் ஆர்ப்பாட்டம் அது. ஏன்னா மகளிர் ஆர்ப்பாட்டத்தில் வந்து இவர் போகிறதுக்கான வேலையே இல்லை. சண்முகநாதன் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லை. மாவட்ட தலைவராகிய எனக்கிட்டையும் வந்து அவர் அனுமதி வாங்காமல் அவர் மாவட்ட தலைவர் கூட போய் அங்கே வந்து அத்துமீறல் பண்ணி 2 நிமிஷத்தில் எப்படி இந்த சம்பவத்தை பண்ண முடியும், எப்படி இந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகுங்கிறாரு. அவர் எந்த சட்ட கல்லூரியில் போய் சட்டம் படித்தார்? நான் 32 வருஷம் காவல்துறையில் பணிபுரிச்சுட்டு தான் இந்த பிஜேபிக்கு உள்ளே நான் வந்திருக்கேன். என்ன சட்ட திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். அவர் என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் மனித உரிமை கமிஷன் போவேன், அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படின்னு மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு. காவல்துறை நேர்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை வந்து அவர் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நான் எச்சரிக்கிறேன். மீண்டும் இவர் வந்து கஞ்சாக்காரனுக்கு வந்து கைக்கூலியாகவும் திமுக காரனுக்கு கைக்கூலியாகவும் இருக்கிறத ப்ரூவ் பண்ணலைன்னா இவர் மீது நான் கேணிக்கரை காவல் நிலையத்திலையும் ஏஎஸ்பிட்டையும் எஸ்பிட்டையும் டிஐஜிட்டையும் நான் மனித உரிமை கமிஷன்லையும் நான் என்னுடைய சொந்த கம்ப்ளைண்ட்டை கொடுப்பேன். இது ஹைகோர்ட்டில் வந்து நான் கேஸ் அவர் மேலே வந்து தொடர்வேன். அவரை விடவே மாட்டேன். நான் காவல்துறை வந்து என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? அதில் அதனுடைய ஒவ்வொருத்தனும் தன்னுடைய நல்ல நாள் இல்லை கெட்ட நாள் ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபார்ம் வச்சுட்டான்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் ஓடிடுவாங்க. அவன் வந்து காவல்துறைக்காரன் தான் போய் நிற்பான் உயிரை பணைய வச்சு. ஒரு வெள்ள நிவாரணம்னால என்ன செய்வான்? ஒரு நல்ல நாள் தீபாவளி நடக்குது அப்படின்னா தீபாவளியில் வீட்டில் கொண்டாட முடியாது, அவன் ரோட்டில் நிற்பான். ஒரு திருவிழா நடக்குது, முருகன் கோயில் திருவிழா, அந்த திருவிழா நடக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே முக்கியமான நேரங்களில் ஒரு நல்ல விஷயங்களுக்காக கலந்துக்கிற முடியாது, கெட்ட விஷயங்களால கலந்துக்கிற முடியாது. உறவுகளை பகைச்சு தன்னுடைய பணியை வந்து நாட்டுக்காக வந்து அர்ப்பணிக்கிறான். அவனை போய் கலங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒரு நேர்மையான அதிகாரியை செயல்படுற ஆளுகளை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தி காவல்துறைக்கே களங்கத்தை வந்து செஞ்சதுனால இவர் மேலே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது மாநில தலைமை வந்து இதை வந்து கல ஆய்வு பண்ணணும். முறைப்படி வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸில் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவருக்கு தெரியும். முதல்ல வந்து போன உடனே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா கேமராமேன் போயிடுவாங்க, ஃபோட்டோகிராஃபர் போயிடுவாங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத அத்தனையும் அப்படியே மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஃபுல் எவிடன்ஸோட தான் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க. அதை வந்து என்ன வந்தாலும் வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதா? ஏன்னா எல்லா நிர்வாகத்திலும் எல்லா துறையிலையும் வந்து சங்கம் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி போராடுறாங்க. இந்த காவல்துறைக்கு வந்து சங்கம் இல்லாததுனால யார் வேணாலும் பேசி வந்து துஷ்பிரயோகம் பண்ணலாமா? அப்படி துஷ்பிரயோகம் பண்ண விட முடியாது. நான் வந்து காவல்துறையிலிருந்து வெளியில் வந்துட்டேன். நான் வந்து எந்த ஒரு காவல்துறைக்கு நேர்மையற்ற முறையில் வந்து அவதூறு விளைவிக்கிறாங்களோ எப்பொழுதும் நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த கட்சியை விட்டு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்காக வந்து சட்ட விரோதமாக நான் போக வந்து முரண்பாடுறேன். இவரை வந்து ஏற்கனவே மாவட்ட தலைவரை மாற்ற சொல்லி தரணி முருகேசனே பதவி விலகுன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் வேற அரண்மனையில் பண்ணியிருக்காங்க. அது போக நாளைக்கு வந்து மாவட்ட தலைவர் எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து மீண்டும் இவர் மாவட்ட தலைவராக வந்தால், ஏன்னா பிஜேபியில் எத்தனையோ ரிட்டையர்டு பெர்சன் வந்து டிஜிபி பாலச்சந்தர் அரசு தொடர்புல தான் இருக்காரு, விஜயகுமார் ஐஏஎஸ் அவர் அரசு தொடர்புல தான் இருக்காரு, பொன்மாணிக்கவேல் இருக்காரு, ஐஜி பொன்மாணிக்கவேல் இருக்காரு. ரிட்டையர்டு பெர்சன் வந்து என்னோட சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ராமநாதபுரத்தில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம். இது எங்களை காயப்படுத்துறது மாதிரி. இது போக வந்து காவல்துறையில் வந்து குடும்பம், ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குது. ஒரு காவல்துறையினருக்கு 10 குடும்பம் இருக்குது. அதனோட ஓட்டு பூராமே வந்து நாங்கள் வந்து ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். இவருடைய பேச்சால் வந்து முரண்பாடாகி கட்சி வந்து அழிவு பாதையை நோக்கி இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் மீது வந்து தலைமை கழகம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவர் மீண்டும் மாவட்ட தலைவராக வரக்கூடாது. வந்தாருன்னா கட்சி வந்து பூரா காணாமல் போயிடும். நாங்கள் எல்லாம் உணர்வு பூர்வமாக வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மதித்து வந்து நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். அதனால் வந்து தரணி முருகேசன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். நான் வந்து அவர் மீது தனிப்பட்ட முறையில் யாருடைய உந்துதலும் இல்லை. நான் காவல்துறை, என்னுடைய காவல்துறை ரத்தம் என் உடம்புல ஓடுது. என்னுடைய மாநில தலைவர் என்ன சொன்னார்? ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் வந்து காக்கி சட்டை போட முடியும் அப்படின்னு வந்து காவல்துறையை நேசிக்கிறார். அப்படி என்னுடைய மாநில தலைவர் நேசிக்கக்கூடிய காவல்துறையை வந்து இந்த தரணி முருகேசன் வந்து கலங்கப்படுத்துறாரு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது சார்பாக வந்து நான் தனிப்பட்ட முறையில் ஒரு லாயரை வச்சு இவர் மீது வந்து வழக்கு தொடர போகிறேன். ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் மனித உரிமை கமிஷன், எஸ்பி, டிஐஜி,
ஏஎஸ்பி எல்லாத்துக்குமே வந்து மனு கொடுக்க போகிறேன். மனித உரிமை கமிஷன்லேயும் மனு கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.